நாம் தினமும் பயன்படுத்தும் பெட்ரோல், டீசல், பிளாஸ்டிக், மெழுகு, கிரீஸ் இந்த எல்லாம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? அதற்கான ஆரம்பம் ஒரே ஒரு கருப்பு நிற திரவம். அதன் பெயர் க்ரூட் ஆயில். ஆனால் இந்த கச்சா எண்ணெயிலிருந்து எப்படி பெட்ரோல், டீசல், கிரீஸ் மற்றும் பல பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன? அதை தெரிந்து கொள்ள வாங்க இந்த வீடியோவில் உள்ளே போகலாம். கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் வாழ்ந்த சிறிய உயிரினங்கள் மற்றும் தாவரங்கள் இறந்த பின் கடலடியில் புதைந்துவிட்டன. ஆண்டுகள் செல்ல செல்ல அதன் மேல் மணல் மற்றும் கற்கள் தேங்கின. இந்த அழுத்தமும் வெப்பமும் சேர்ந்து அந்த உயிரினங்களை மெதுவாக ஒரு கருப்பு திரவமாக மாற்றியது. அதுதான் பெட்ரோலியம் அல்லது க்ரூட் ஆயில். இது பூமியின் அடியில் பெரிய களஞ்சியங்களாக சேர்ந்திருக்கும். இந்த எண்ணெயை எடுக்க பெரிய இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை எண்ணெய் கிணறுகளை பூமிக்குள் பல கிலோமீட்டர் ஆழம் வரை துளைத்து எடுக்கின்றன. இதனை ஆயில் ட்ரில்லிங் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கிணற்றிலிருந்து அழுத்தத்தால் எண்ணெய் மேலே வரும். அதன் பிறகு இந்த கச்சா எண்ணெய் பெரிய குழாய்கள் அல்லது கப்பல்களின் மூலம் ஒரு முக்கிய இடத்திற்கு அனுப்பப்படுகிறது. அந்த இடம்தான் ஆயில் ரிஃபைனரி. ஆயில் ரிஃபைனரி என்பது ஒரு பெரிய தொழிற்சாலை. இங்கே கச்சா எண்ணெயை பல பொருட்களாக பிரிக்கிறார்கள். இதற்காக ஒரு முக்கியமான முறையை பயன்படுத்துகிறார்கள். அதன் பெயர் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இந்த முறையில் எண்ணெயை மிகவும் அதிக வெப்பத்தில் சூடாக்குகிறார்கள். சூடான போது அதிலுள்ள வேறு வேறு ரசாயனங்கள் வேறு வெப்பநிலையில் ஆவியாகும். அதனால் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக பிரித்தெடுக்க முடிகிறது. இந்த பிரிப்பு நடக்கும் ஒரு பெரிய கோபுரம் உள்ளது. அதனை ஃபிராக்ஷனேட்டிங் காலம் என்று அழைக்கிறார்கள். இந்த கோபுரத்தில் அதிக வெப்பத்தில் ஆவியாகும் பொருட்கள் மேலே போகும். குறைந்த வெப்பத்தில் ஆவியாகும் பொருட்கள் கீழே தங்கும். இதனால் மேல் பகுதியில் பெட்ரோல் கிடைக்கும். அதற்கு கீழே டீசல் கிடைக்கும். மேலும் கீழே மிகவும் கனமான எண்ணெய்கள் கிடைக்கும். கச்சா எண்ணெயிலிருந்து பெட்ரோல், டீசல் மட்டுமல்ல, இன்னும் பல பொருட்கள் உருவாகின்றன. உதாரணமாக லூப்ரிகேட்டிங் ஆயில், கிரீஸ், பாராஃபின் வாக்ஸ், ஆஸ்பால்ட் இவை எல்லாம் கார்கள், இயந்திரங்கள், சாலைகள் மற்றும் பல தொழில்களில் பயன்படுத்தப்படுகின்றன. நாம் தினமும் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கூட இந்த எண்ணெயிலிருந்தே தயாரிக்கப்படுகிறது. அதனால் அடுத்த முறை நீங்கள் பெட்ரோல் நிரப்பும்போது அது ஒரு சாதாரண திரவம் அல்ல. அது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பூமியில் வாழ்ந்த உயிர்களின் மாற்றம். ஒரே ஒரு கச்சா எண்ணெயிலிருந்து பெட்ரோல், டீசல், கிரீஸ், மெழுகு மற்றும் பல நூற்றுக்கணக்கான பொருட்கள் உருவாகின்றன. பூமியின் அடியில் மறைந்திருக்கும் இந்த கருப்பு திரவம் உலகின் மிக முக்கியமான வளங்களில் ஒன்று. நம்ம உலகத்தில் இப்படி இன்னும் பல ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான உண்மைகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.